ஹலோ கைஸ், வெல்கம் டு கேஎஸ்ஒய் கற்றல் உலகம். இன்றைக்கி என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா 1924 நடந்த முக்கியமான ஈவெண்ட்ஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணியாளர் தேர்வு ஆணையம். இது வந்து நீதி கட்சி கொண்டு வந்தாங்க. இதை வந்து 1929 வேறு நேம் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அடுத்து காந்தி பெல்கம் மாநாட்டுக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க. காங்கிரஸ் மாநாட்டில் ஒரே ஒரு மாநாட்டுக்கு தான் காந்தி தலைமை தாங்கியிருக்காங்க. அது பெல்காம் மாநாடு. அது எந்த வருடம்னா 1924. அதே மாதிரி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக 21 நாள் உண்ணாவிரதம் இருந்திருப்பாங்க. அதுவுமே 1924 தான். நெக்ஸ்ட்டு கான்பூர் சதி வழக்கு. அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, போல்ஸ்விக் சதி வழக்கு அப்படின்ட்டு. இது நடந்ததுமே 1924 தான். அதே மாதிரி ஹரப்பா மொஹஞ்சதாரோ இடையே ஒரு பொதுவாக சிறப்பம்சம் இருக்கிறதுக்கு சர் ஜான் மார்ஷல் கண்டுபிடிச்சாங்க. அதுவுமே 1924 தான். வாஜ்பாய் பிறந்த வருடம் 1924. கேரளாவில் வைக்கம் சத்தியாகிரகம் நடந்திருக்கு. அதுவுமே 1924. மகாத்மா காந்தியை பற்றி பிரெஞ்சு எழுத்தாளர் ரோலண்ட் அப்படிங்கிறவர் ஒரு புத்தகம் எழுதியிருப்பாங்க. அந்த புத்தகத்தோட முதல் பதிப்புமே 1924 அப்படி தான். ஓகேங்களா? இதே மாதிரி இந்த இயரில் வேறு ஏதாவது ஈவெண்ட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.